நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்குகிற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த அமைப்புகள், சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்புகள். இந்த அமைப்புகள் அனைத்தும் இன்றைக்கு மோடியின் கட்டளைக்கு, உத்தரவுக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் சென்று முறையிட்டு அதில் நாங்கள் இது கடும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். 11 கோடி நாங்கள் அவதாரம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக 11 கோடி ரூபாய் அவதாரம் கட்ட வேண்டும் என்று கேட்டால், உங்களுடைய வரவு செலவு கணக்கில் தவறு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் 11 கோடி ரூபாய் அவதாரம் என்று சொல்வது மிக வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விசாரணை கைதியை பார்த்து, நீ கொலை செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம், ஆனால் உனக்கு தூக்கு தண்டனை என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினால் அது எப்படி நகைப்புக்குரியதோ அப்படித்தான் வருமான வரித்துறை எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறது. மொத்தத்தில் எல்லா அரசியல் கட்சிகளையும் முடக்கிவிட்டு தனது கட்சி மட்டுமே அவர்கள் தொடர்ந்து குறிப்பிடுவதைப் போல ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே உணவு, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்று சொல்லி கடைசியாக அவர் சொல்லப்போவது ஒரே நாடு ஒரே கட்சி என்கிற அந்த நிலையை நோக்கி செல்கிறார்கள். ஜனநாயகத்தில் ஆளுகிற கட்சிக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் எதிர்கட்சிகளுக்கும் உண்டு. அதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை முற்றிலுமாக புறக்கணிக்கிற போக்கைத்தான் மோடி ஆட்சி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மீண்டும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் நாடு எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும், ஜனநாயகம் கேலிக்கூத்தாகிவிடும், ஜனநாயகம் மிகுந்த கவலைக்குரியதாகி சென்றுவிடும் என்ற முறையில் எங்கள் அணி இவைகளை எதிர்நோக்கிறோம். எதிர்த்து நிற்கிற அணிகள் எங்களை குறித்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் செய்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, குறிப்பாக அதனுடைய தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி குறித்து ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் முன்னாடி வன்னியர் சங்கம் என்று தொடங்கி பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். அவர் அரசியல் கட்சியாக தொடங்கிய பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்தார் நாட்டு மக்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் என்ன வாக்குறுதி கொடுத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகிற பொழுது அவர் கூறியதை அவர் மறந்திருக்க மாட்டார், ஆனால் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று அவர் கருதுகிறார். அப்போ என்ன சொன்னார்? நானோ எனது குடும்பத்தை சேர்ந்தவர்களோ எந்த அரசியல் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் வரமாட்டோம் என்று தெரிவித்தார். கட்சி தொடங்குகிற பொழுது அப்படித்தான் அறிவித்தார். இன்றைக்கு நிலைமை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் சேர்ந்திருக்கிற இந்த கூட்டணி, பாஜகவோடு சேர்ந்திருக்கிற கூட்டணி, பாஜக சமூக நீதியை ஆதரிக்கிறதா, இடஒதுக்கீடு கொள்கைகளை ஆதரிக்கிறதா, ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறதா, இவைகளுக்கெல்லாம் மருத்துவர் ஐயா பதில் சொல்ல வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயா இவைகளுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் இதற்கு பதில் சொல்லுகிற மருத்துவர் ஐயா அவர்கள், நீங்கள் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் பாடம் நடத்த வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியரும் அல்ல, இவரிடத்தில் பாடம் கேட்கிற மருத்துவரையும் மாணவரும் அல்ல. பிரச்சனைக்கு என்ன பதில், உங்களிடத்தில் இருந்து என்ன பதில் என்பதுதான். இன்றைக்கு நானும் அதைத்தான் கேட்க விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிற்போக்குத்தனமான கட்சி, சமூக நீதியை ஆதரிக்கிறதா? சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கட்சி. மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்துவேன் என்று சொன்ன விபிசி ஆட்சியை கவிழ்த்தது யார் என்பது நாடறியும் உலகறியும். பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியை கவிழ்த்தது. அப்படிப்பட்ட கட்சியோடு எந்த அடிப்படையில், எந்த லட்சியத்திற்காக, எந்த கொள்கைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேர்ந்தது என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் அவருடைய கடமை. கேட்கிறவர்களை பார்த்து நையாண்டி பேசுவது, நீ என்ன வாத்தியாரா என்று கேட்பது அது பதில் அல்ல. நியாயமான விளக்கத்தை அளிக்க வேண்டும்.
நான் கையிலே வைத்திருக்கிற பத்திரிகை ஜனசக்தி பத்திரிகை அல்ல, எனது கட்சி பத்திரிகை அல்ல, யூனியன் விடன் பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்குது, நான் அப்படியே படிக்கிறேன். தங்கள் பக்கம் வந்த தோட்டத்து கட்சிக்கு தட்சணையாக 200 ஸ்வீட் பாக்ஸுகளை காணிக்கை ஆக்கியிருக்கிறதாம் டெல்லி. கூடவே இலையை உதறியதற்கு பரிசாக வெறியெடுத்த மாப்பிள்ளை ரூட்டிலும் கணிசமாக கறந்து விட்டார்கள். இந்த பத்திரிகையில் வந்த செய்திக்கு மருத்துவரை அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். என்னென்னா, இன்னைக்கு சாயந்தரம் பொதுக்கூட்டம் பேசுகிற சின்ன மருத்துவர் ஐயா வெறியெடுத்த மாப்பிள்ளை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறது. இதற்காகத்தான் நீங்கள் அணி சேர்ந்தீர்களா? வேறு நோக்கம் கிடையாதா? அதனால தான் இந்த கூட்டணியை நள்ளிரவு கூட்டணி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். பாஜக பாமக கூட்டணியை நள்ளிரவு கூட்டணி என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். மற்றொரு கூட்டணி அதிமுக. நேற்று வந்து பேசித்தான் போயிருக்கிறார் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள். அவர் எதிர்த்து நிற்கிறாரு. அவர் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்கிறார். ஆனால் இன்று வரையில் மோடி ஆட்சி குறித்தோ பாஜக குறித்தோ எந்த விமர்சனமும் அவர் செய்ய தயாராக இல்லை. நேரடியாக எந்த விமர்சனம் இதுவரைக்கும் செய்யலை. ரொம்பவும் அடக்கித்தான் வாசிக்கிறார். என்ன காரணம் என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்த பொழுதெல்லாம், குறிப்பாக நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக 3 சட்டங்கள் நிறைவேற்றிய பொழுது அதை ஆதரித்த கட்சி அதிமுக. குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகிற பொழுது, குறிப்பாக ராஜ்யசபா நிறைவேற்றுகிற பொழுது அதிமுக எதிர்த்திருந்தால் அந்த சட்டம் நிறைவேறியிருக்காது. அன்றைக்கு கையை உயர்த்து ஆதரித்து அந்த சட்டத்தை நிறைவேற செய்தார்கள். இப்படி எல்லா தவறுகளுக்கும் உடந்தையாக இருந்துவிட்டு தற்பொழுது நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று சொல்வது வேடம். அதனால தான் அதை கள்ள கூட்டணி என்று குறிப்பிடுகிறோம். எங்கள் தருமபுரி தொகுதியில், தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், குறிப்பாக கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நீண்ட நெடும் பாத யாத்திரை நடத்தியதை தருமபுரி மாவட்ட மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர், குறிப்பாக பாமக வேட்பாளர், நாங்கள் வெற்றி பெற்றால் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்போம், அதே மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு முன்னர் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த எனது அருமை நண்பர் மருத்துவர் செந்தில் உட்பட பலர் இந்த தொகுதியில் பாமகவின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இப்படி தவறான பொய்யான வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்று விடலாம் என்கிற அந்த முயற்சி வெற்றி பெறாது. மொத்தத்தில் கருத்து கணிப்பு அடிப்படையில் நான் சொல்லலை. கருத்து கணிப்பு நேற்று கூட கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 39இலும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக தெரிவித்து ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அந்த கருத்து கணிப்புக்கு போகலை. சென்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கிற இந்த கூட்டணி ஒரே அணியாக நின்றது. எங்கள் அணியை பொறுத்தமட்டில் 2019 சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து இந்த அணி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த அணியிலேருந்து யாரும் போகலை. அது அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கு அவர்கள் 2ஆக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கொள்கை ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அமைப்பு ரீதியாகவும் சரி, பலம் பொருந்திய அணி எங்கள் அணி என்கிற முறையில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் எங்களது அணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. தருமபுரியிலையும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அனைத்திலும் வெற்றி பெறுவோம். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். 3வது முறை நரேந்திர மோடி பிரதமர் என்கிற இந்த கனவு சரிந்து போய்விட்டது. 370 என்றார்கள், பிறகு 400 என்றார்கள். இப்பொழுது படிப்படியாக குறைந்து 200, 180 என்கிற அளவிற்கு வந்திருக்கிறது. இன்னும் நாட்கள் இருக்கிறது. அந்த நாட்களில் மேலும் இது படிப்படியாக சரியும். ஆகவே 3வது முறை ஆட்சி என்கிற அந்த கனவு ஒருபோதும் வெற்றி பெறாது.